வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். கரூரில் புகழூர் பாசன வாய்க்காலில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக விவசாயத்திற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். இனி விரிவான செய்திகள். கரூரில் முக்கிய பாசன வாய்க்காலான புகழூர் வாய்க்கால் மூலம் கரூர் மாவட்டம் வாங்கல் நெரூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த நவம்பர் மாதம் இந்த வாய்க்கால் அடைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக தண்ணீர் வராததால் வாங்கல் நெரூர் பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் புகழூர் வாய்க்காலில் அடைக்கப்பட்டுள்ள பகுதியை விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, கரூர் மாவட்டத்தில் காவேரி கரையோரம் உள்ள விவசாயிகளுடைய முக்கிய பாசனத்திற்காக இருக்கக்கூடிய வாய்க்கால் புகழூர் வாய்க்கால். இதுக்கான முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய புகழூர் வாய்க்கால் கடந்த நவம்பர் மாதமே தண்ணி நிறுத்தப்பட்டு அதுக்கான ஏதோ ரிவிட்மெண்ட் வேலை நடக்கிறதுக்காக நவம்பர் மாதம் நிறுத்திட்டாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதம் தண்ணி வரல. இந்த வாய்க்காலுக்கு கீழே மேலே இருந்து கலங்கரையானிலிருந்து வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர், கழிவு வாட்டர் தான் கீழே இறங்குது. அது கடைமடை வரை போகிறதில்ல. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போகிற தண்ணி அந்த கலிங்கரையான் வாய்க்கால் கழிவு அடைச்சே 4 நாள் ஆச்சு. எந்த வேலையும் செய்யல. இப்போ நவம்பர் மாதம் அங்கே நிறுத்தினதே இன்னும் வேலை முடியாமல் கிடக்குது. அப்படிங்கிற போது இந்த காவேரியினுடைய வலதுகரை வாய்க்கால் கரூர் மாவட்டத்தில் காவேரி பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், கடைமடை வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நேற்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுக்க போனோம். கொடுக்க போயிருக்காங்க. நான் இல்லைப்போ. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை, மாவட்ட வருவாய் அலுவலர் தான், DRO தான் மனு வாங்கியிருக்காரு. இதுக்கான விரைவான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தது மேட்டூர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 500 கனஅடி வந்த அன்னைக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட சொல்லி வலதுகரை தண்ணி போய்கிட்டு இருக்குது, இடதுகரை அடைச்சொன்ன இதே விவசாயிகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. தூர்வாரி 500 கியூசிக்ஸ் வந்த அன்னைக்கு கூட கடைசி வரைக்கும் தண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு நவம்பர் மாதமே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருக்குது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சொன்னோன்னே இவ்வளோ பேர் விவசாயிகள் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த அரசு இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த வேலைகளை துரிதப்படுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்கணும். இப்போ அடுத்தது ஒரு வாரத்தில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அது யார்கிட்ட போய் சொல்கிறது என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்னைக்கு விவசாயிகளுடைய நண்பன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. விவசாயம் பொய்த்து போய் கிடக்குது. இருக்கிற விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த வாய்க்கால் புகழூர் வாய்க்கால் அடைச்சி வேலை செய்யணுங்கிற பேரில் கான்ட்ராக்ட்காரங்களுக்கு சாதகமாக நவம்பர் மாதமே அடைச்சதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலேருந்து தண்ணி கொடுத்து கடைமடை வரைக்கும் தண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி விவசாயிகளை ஒன்று திரட்டி கரூர் மாவட்டத்தில் காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.